சிந்திப்போமே. 1830 என்னையும் ஆளும் கலைசெய்கோன் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். எளியேனாகிய என்னையும் ஆட்கொள்பவன் பெரிய கலைசெய் தலைவன். அவன் நிலை பெற்ற இந்த உலகுக்கு ஒப்பு உயர்வு அற்ற அரசன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மின்னலை ஒத்த இடையை உடைய தார்காவனத்து முனிவர்களது பத்தினிகள் இருக்கிறார்களே, அவர்கள் வாசல்தோறும் சென்று உணவு யாசித்தவனாக அவன் ஆனது என்ன. இப்படியாக செருக்கினை அழிப்பவன் எளியேனுக்கும் அருள்வன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. என்னையும் ஆளும் இரும் கலைசெய்கோன் மண் உலகுக்கு ஒரு மன்னவன் என்பார். மின் இடையார் மனை எங்கனும் மேவி அன்னம் இறந்தனன் ஆவதும் என்னே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 42வது திருப்பாடலில் மிக அழகாக தெளிவாக விளக்குகிறார். செருக்கு நீங்குவோம், பண்படுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.